டெல்லி கனகாமரம் செடி இருக்குது. இதில் ஒன்று இருக்குது. இந்த 4. இதில் வந்து கீழே இன்னும் நிறைய நாட்டு கனகாமரம் செடி இருக்குதுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பாருங்க. இவ்வளோ நேரம் மழை பேஞ்சு நின்றுது. இப்போ தான் கொஞ்சம் நேரம் மழை விட்டுருக்குது. பாருங்கள், சுற்றி மானம் எப்படி இருண்டுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 நாளாக மறுபடியும் மானம் இடியுது. நம்ம மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக வீடியோ பண்ணிட்டு போயிடலாம். நேற்று நம்ம கொஞ்சம் மழையிலே நனைஞ்சிட்டோம். 2-3 நாளாக மழையில நனைகிறோம் டெய்லியும். எல்லாருக்குமே உடம்பு வந்து சரியில்லாமல் ஆகுது. நம்ம கொய்யாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. இன்னொரு கொய்யாக்கா 4 கொய்யாக்கா இருந்துச்சுப்பா. இன்னொன்று காணோம். இருந்துச்சா? புதினா வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் எல்லாமே பூ வரத்துக்கு ரெடி ஆகுது. சம்பிங்கி கலையில் நான் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறேன். எல்லாத்துலேயுமே இது பாருங்கள், அவரைக்காய் செடியில் வந்து பூ வரப்போகுது. பார்க்கலாம் இந்த முறை நம்மளுக்கு எவ்வளோ அவரைக்காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரைக்கொடி வந்து ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. முருங்கை மரம் வந்து உயரமாக போகுது. கொய்யா மரத்தோட உயரமாக போயாவது இதில் முருங்கைக்காய் வைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நான் அங்கே மேலேருந்து எடுத்துன்னு வந்து வச்சேன். அந்த இடத்துல இருந்து இது வந்து நடாமே இருக்குது. இன்னும் நாட்டு கனகாமரம் செடி. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 கத்திரிக்காயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வெளியே வந்திருக்குது. இது பெருசாக இருக்குது. மழையில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப சொதன்னு இருக்குது. எலுமிச்சங்கன்று ரொம்ப நல்லா இருக்குது. எலுமிச்சங்கண்ணா இல்லை ஆரஞ்சு மரமானு தெரியலப்பா. நல்லா இருக்குது. கரும்பு கலையில் வந்து நம்ம மொத்தம் சைடில் இருக்கிற சோக்கெல்லாம் எடுத்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மறுபடியும் வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து அது மறுபடியும் எல்லாத்தையும் எடுக்கணும். நாவ மரம் வந்து ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இந்த தொட்டி உள்ளவே பக்கெட்டில் ஃபுல்லாக இதுதான் மூடின்னு இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி செடியில் எதுவும் பூ இல்லை. அரும்பு இருந்துச்சு பண்ணிடுது. இந்த ஒரு அரும்பு இருக்குது. இந்த மல்லிப்பூ செடியில் வந்து நம்ம மதுரை மல்லி ஒன்று பூத்துருக்குது. அடுக்கு மல்லி ஒன்று பூத்துருக்குது. மல்லிப்பூ தான் 2 பூ பூத்துருக்குது. சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து அது எல்லாத்தோட உயரமாக போகும் போல இருக்குது. இதை நம்ம மாற்றி நடணும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய தொட்டியில் அது எத்தனை வந்துச்சு நல்லா நட்டுடலாம் இது. ஏன்னா இது நிறைய சத்து தேவைப்படும் இந்த மரத்துக்கு. நெல்லிக்காய் மரம் மாதிரி அழவந்தழை செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வச்சிருக்கிற கனகாமர செடி எல்லாமே நல்லா உயரமாக வளர்ந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இன்னும் எடுத்து வைக்காமே இருக்கிறோம். 2 கனகாமர செடி இருக்குது. இதில் 2 டெல்லி கனகாமர செடி. அது நான் இன்னும் அது எப்போ எடுத்து வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. மழை வர பேஞ்சினே இருக்குது விடாமல். இதுவும் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். சம்பிங்கி முடிஞ்சா பார்க்கலாம். இன்றைக்கி மிளகா செடியில் வந்து ஒரு 4-5 மிளகா பழுத்த மாதிரி ஆகிருக்குது. குண்டு மிளகா. இதுலேயும் 2 மிளகா செடி இருக்குது. இதில் ஒரு கனகாமர செடி இருக்குது பாருங்க. டெல்லி கனகாமர செடி இதில் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம சைடில் இருக்கிற இதுவெல்லாம் நம்ம கழிச்சு விட்டோம். அதனால தான் இப்போ கொஞ்சம் இது நல்லா இருக்குது. மெலிசா ஃபுல்லாக மூடி நின்றுச்சு. இந்த திருநீற்று பச்சிலை செடி. ஜாதி மல்லியில் வந்து இன்றைக்கி ஒரு பூ கீழே இருந்துச்சு. நான் தலையில் எடுத்து வச்சுன்னு இருக்குதா கீழே இருந்துச்சு. இன்னும் ஒரு அரும்பு இருக்குது பூக்கிற மாதிரி. 2 அரும்பு இருக்குது. கத்திரிக்காய் செடி வந்து சின்ன தொட்டியிலேருந்து எடுத்து இதில் மாற்றி வச்சோம். மிளகா செடியை நான் 2த்தையும் ஒன்றா வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கன்று அப்படியே தான் இருக்குது. இது ஒன்றும் பெருசாகவே ஆகிற மாதிரி தெரியல. இதுலேயும் ஒரு பாருங்கள். இதில் 1 2 3 டெல்லி கனகாமர செடி இருக்குது. இதில் ஒன்று இருக்குது. 4. இதில் வந்து கீழே இன்னும் நிறைய நாட்டு கனகாமர செடி இருக்குதுப்பா. இது ஒன்று இருக்குதா. இது உள்ளெல்லாம் இது இன்னும் நம்ம என்னதை எடுத்து என்னத்தை கவரில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். நான் பார்த்துட்டு 2-3 செடி இருக்குது. இல்லை நாட்டு கனகாமர செடி சின்னதாக இருக்குது. பூ வைக்க போகுது. அது இது வந்து நம்ம நேற்று நட்டுட்டு போனோம். நேற்று நட்டோம். நேற்று நட்டோம். இந்த கத்திரிக்காய் செடி வீடியோவில் போட்டுக்கிறோம் பாரு. நேற்று நம்ம நட்டுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன அந்த 5 லிட்டர் கேனில் இருந்துச்சு. நான் அதை வந்து புதுசாக மண் கலவையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி இதில் நட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம எடுத்துடணும். இதில் வந்து நிறைய அரும்பு வச்சுருந்தது. பூக்கிற மாதிரி பூவெல்லாம் இருந்துச்சு. பார்த்தா இப்போ காணோம். என்னான்னு தெரியல. கரும்பு முருங்கையில் வந்து பாருங்கள் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பூவா என்னான்னு தெரியல. இதுலேயும் ஒரு செடி இருக்குது. இதுலேயும் ஒரு செடி இருக்குது. டெல்லி கனகாமர செடி. நாட்டு கனகாமரம் பூ வந்து நிறைய பூத்துருக்குது.
இது பாருப்பா, இந்த டெய்லி 2-3 அரும்பு கீழே விழுந்துடுது. ஏன் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இதில் நேற்றும் 2-3 அரும்பு, இன்றைக்கும் 2-3 அரும்பு விழுந்துச்சு. ஒருவேளை நம்மளே கண் வச்சிட்டோமோ, நிறைய அரும்பு வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பூவெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று பறிச்சிட்டோம் பூவெல்லாம். ஒரே ஒரு பூ பூத்துருக்குது. இந்தா ஒன்று தான் பூத்துருக்குது. மொத்த கலையிலெல்லாம் அரும்பு தான் வச்சுருக்குது. செம்பருத்தி செடியில் வந்து அந்த வெள்ளைப்பூச்செல்லாம் எதுவும் இல்லை. அது அரும்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடில் இருக்கிற இந்த கிளையெல்லாம் எடுக்கலாம். சம்பங்கி செடியிலேருந்து நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டால் தான் இதில் பூ பூக்கும். ஏன்னா நிறையா இருக்குது. மொத்த சத்தெல்லாம் இந்த சைடில் இருக்கிற கிளையை எடுத்துக்கிச்சின்னா அப்புறமா பூ பூக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறேன். இது ஃபுல்லாக இதுதான் மூடி இருக்குது. நம்ம புது மண்கலவை கலந்து இதில் மாற்றி வச்சோம். அந்த சத்தெல்லாம் இந்த சைடில் இருக்கிற களியே சாப்பிட்டுக்குது. அப்புறமா பூ எங்கேருந்து பூக்குறது இதில் பாரு. மொத்தம் சைடில் இருக்கிறது தான் வருது நிறைய. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பூ பூத்துது தான் இது. இதை நம்ம ஒடிச்சு விட்ருக்குறோம் பாரு. சம்பங்கி வந்து இது பூத்து முடிஞ்சிச்சுனாக்கா இது கிழங்கா எடுத்து வச்சிடுறாங்க கவரில் போட்டு. நர்சரியெல்லாம் காய வச்சு எடுத்து காய வச்சு கிழங்காக்கி வச்சுக்கிறாங்க. இது வந்து எப்போ மறுபடியும் பூக்கிறதுக்கு டைமோ அப்போ தான் நட்டு வைக்கிறாங்க.